வேகமா சொல்றேன் கேளுங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு நமக்கு இந்த சுகம் கிடைக்குமோ தெரியல. யாருக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன வரும் இல்லையா? அவ்வளவுதான். அதுல எல்லா அர்த்தமும் இருக்கு. சரி, இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா என்னத்தை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன்னா, குலசேகர பாண்டியனை பத்தி சொல்லிட்டு வந்தேன். அப்படியே இது வரைக்கும் இந்த 15 நாள் தூங்கிட்டேங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா கொத்தாவி பண்ண தூண்ட சாஞ்சு அது மாதிரி நான் வந்து நல்லா இருந்துட்டேங்க. செம தூக்கங்க, நல்லா ஜாலிங்க. ஓகே, எல்லாம் போச்சு. இன்னும் 15 நாள் கழிச்சு இப்பதாங்க வந்துக்கிறேன். நீங்க என்னன்னா அட்டகாசம் பண்ண போறீங்களோ செய்யுங்க. அதையும் கேட்டுட்டு போறேன். இன்னொரு அரை மணி நேரத்துக்கு கேட்கறவங்க இப்ப கேட்க ஆரம்பிக்கலாம். சரிதானா? குலசேகர பாண்டியன் என்ற ராஜாவுக்கு மதுரை சொக்கநாத சுவாமி வந்து ஒரு சித்த புருஷனா வந்து காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்து அங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த மண்டபம் கட்டணும்னு சாமிக்கு சொல்றாரு. யாருக்கு? ராஜா வந்து சாமிக்கு சாமி வந்து ராஜாக்கு சொல்றாரு, இது இங்க கட்டணம்பா, அர்த்த மண்டபம் இங்க கட்டணம்பா, சாமிக்கு எது கட்டணம்பா, மகா மண்டபம் இங்க கட்டணம்பா எல்லாம் சொல்றாரு. குலசேகர பாண்டியனும் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, குலசேகர பாண்டியன் உடனே என்ன செய்யறாரு, சாமி கிட்ட ஊரெல்லாம் கட்டிடுறாரு. ஃபர்ஸ்ட் கோயில கட்டிடுறாரு, அப்புறம் ஊரெல்லாம் கட்டிடுறாரு. கட்டி முடிச்சது என்ன செய்யறாருன்னா, கோயிலுக்கும் வீட்டுக்கும் எப்படி செய்யறது, இதுக்கு கும்பாபிஷேகம் சொன்னா என்னது, கோயிலுக்கு. வீட்டுக்குன்னா கிரக பிரவேசம் சொல்றது. இது ரெண்டும் என்னால செய்ய முடியலன்னு சொல்லும் போது சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, சந்திர பகவான் சொல்லி, சந்திர பகவானே உன்னோட கிரகங்களால் இந்த உன்னுடைய கிரகங்களை தூவி இந்த மதுரை மாநகரத்தை சுத்தப்படுத்தி கொடுன்றாரு. அதுலயே என்ன ஆயிடுதுன்னா, கும்பாபிஷேகம் ஆயிடுது, கிரக பிரவேசம் ஆயிடுது இல்லையா? அப்ப உடனே மக்கள் எல்லாம் உள்ள மதுரைக்குள்ள ஓடுறாங்க, கோயிலுக்குள்ள ஓடுறாங்க. கோயில் உள்ள ஓடனா மத்த இடத்துக்குள்ள எவன் ஓடணும்னு நினைச்சாங்க, எல்லாரும் ஓடுவாங்க இல்லையா? அத மாதிரி அங்கேயும் ஓடுனாங்க. ராஜா போய் சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டார். அப்போ என்ன ஆகுது, நிர்வாகம் நடக்குது. சிவபெருமானே வந்து ஆரம்பிச்சு வச்ச ஊரு வாச்சே எப்படி இருக்கும், சுபிக்ஷமா இருந்திருக்கும் இல்லையா? சோ அப்ப என்ன, ராஜா நல்லா வாழறாரு. கொஞ்ச காலம் ராஜா வாழறாரு. வாழ்ந்தோடனே என்ன ஆகுவாரு, சிவபெருமானே சந்திரனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ எல்லாம் இந்த ஊரெல்லாம் சுத்தப்படுத்தின போது சாமி வந்து தோன்றனாராம். அதுக்கப்புறம் யார் வந்து தோன்றது, குலசேகர பாண்டியன் கட்டண அந்த மதுரையை பார்த்துட்டு, கோயிலை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து விடையும் பார்வதியுமா வந்து காட்சி கொடுக்கும் போது குலசேகர பாண்டியன் சாமி கிட்ட வேண்டானா, சாமி எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்யணும், அது மட்டும் செய்வீங்களான்னு கேட்டானா. என்னப்பா செய்யணும், நீங்களா தான் என்ன கேட்டிருப்பீங்கன்னு பார்த்துங்க. அப்புறம் அவன் கேட்டானா, சாமி என்னோட வம்சத்துல வர இந்த பாண்டிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படி கேட்டானா, எங்களோட பாண்டிய வம்சத்துல வர இந்த மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமி. அப்போ மதுரையில போய் கால வச்சனா நீ வீணா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உன்னை சாமி எப்படியாவது இந்த சின்ன குழந்தை எல்கேஜில புடிச்சு நடக்க வைக்கிற மாதிரி எடுத்தாந்து உன்னை காப்பாத்தி விட்டுருவார். அதுல சந்தேகமே கிடையாது. மதுரைக்கு போய் கோயில் வாசப்பல்ல இருக்கிற பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் போட்டினா அது நீ 1000 ரூபாய் போட்ட மாதிரி இல்லையா? 10 ரூபாய் போட்டினா 1000 ரூபாய், 100 பங்காகுமா. 1 ரூபாய் ஒரு இட்லி ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு நீ 100 இட்லி கொடுத்த மாதிரி. மதுரை 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 வாயால நீ சொன்னாலே போதும். எனக்கு எதுக்குமே நேரம் இல்லைங்க, என் வீட்டுக்காரனையே தான் நான் கவனிக்க வேண்டியதா முழு நேரமா. பரவாயில்ல, கவனிச்சுட்டு போ. மதுரை 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 சொல்லிக்கினே கவனி. இத சொன்னாலே போதும். இந்த நாக்கு எதுக்கு கொடுத்தான், குழம்பு கொச்சிடுச்சா நக்கி பாக்குறதுக்கா இல்ல, எல்லாம் சாமி பேரை சொல்றதுக்காக தான் சாமி கொடுத்தது இல்லையா? குலசேகர பாண்டியன் இந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கிறான். குலசேகர பாண்டியனுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அந்த காலத்துல ராஜாக்களும் ராணிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வயசானா ஒரு இடத்துல சிவபெருமான் இருக்கிற இடத்துல போய் பூஜை இடத்துல போய் உட்காந்துக்குவாங்களாம். மீதி இந்த நாடை பாக்குறது, மனுஷனை பாக்குறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். எப்படி ஒரு நாய் சாவ போகுதுன்னா போய் ஓரமா உட்காந்துரும், யாருக்கும் தெரியாத இடத்துல சாவுமா. மயில் போய் சாவதுன்னா யாருக்குமே தெரியாத இடத்துல தான் போய் சாவுமா. அது மாதிரி ராஜாக்களும் ராணிகளும் போய் உட்கார்ந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் யாரையும் பார்க்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் சிவலோகத்தை தேடி போறத பார்ப்பாங்களாம்.
அப்படியே அப்படியே சாமியே கதின்னு இருந்து சிவலோகம் போய் சேர்ந்துருவாங்க. இப்ப யார் அந்த மாதிரி போய் சேர போறது? குலசேகர பாண்டியன் மதுரை கட்டன் அந்த ராஜா போயிட்டான். ராஜா கட்டன் போனது யார் வருவா? ராஜாவோட புள்ள வருவார். அவர் பேரு மலையத்துவஜன் பேரு. நல்லா ஞாபகம் வச்சுங்களேன் அந்த பேரு மலையத்துவஜன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? அகத்தியர் இருக்காரு இல்லையா? அகத்தியர் எந்த மலையில வாழ்ந்தாரு? பொதிகை மலையில வாழ்ந்தாரு. என்ன மலையில வாழ்ந்தாரு? நல்லா காத்துல வாங்கி இதோ இருக்கிறாரு பாருங்க. அகத்தியர் வாழ்ந்த பொதிகை மலைய கொடியில வரைஞ்சிருப்பானா யாரு? மலைய துவஜ பாண்டியன். மலைய துவஜ பாண்டியன். மலைய துவஜ பாண்டியன் கொடி. அகத்தியரோட பொதிகை மலைய கொடியா கொண்ட ராஜா மலைய துவஜ பாண்டியன். இவர் யாருங்க? இவர் யாரோட புள்ள? குலசேகர பாண்டியனோட புள்ள. ஊரை அவ்வளவு செழிப்பா வச்சிருந்தானா. அந்த ஊர்ல 2 மட்டும் இல்லையா? என்ன இல்லைன்னா, ஒண்ணு மக்களுக்கு வியாதி கிடையாது. ஒண்ணு மக்களுக்கு வியாதி கிடையாது. 2வது அந்த ஊர்ல பூட்டு கிடையாதாம். என்னது? பூட்டு கிடையாது. பூட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? திருடர் கிடையாது. மக்களுக்கு வேண்டியதோட மக்கள் இருக்கிறது போதும்னு நினைச்சு வாழ்ந்திருக்காங்க. நம்ம ஊர்ல வாழறாங்களோ அத மாதிரி இருக்கிறது போதும்னு கொட்டாய் விட்டு அடிச்சு தள்ளுங்க. இருக்கிறாங்களா அந்த மாதிரி யாராவது? பயங்கர தரித்திரம். இந்த நேரத்துல கொட்டாய் விட்டு விட்டு வீட்டுக்காரன் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தாலும் வீடு விருத்திக்கே வராது. எப்ப பார்த்தாலும். ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது அங்க ஒண்ணு வியாதி இல்ல, இன்னொன்னு கூட்டு கிடையாது. நம்ம இந்தியால அத மாதிரி கதவு இல்லாத ஊர்வலம் இருக்கு. யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இங்க நம்மளோட இந்தியால மகாராஷ்டிரால கதவே இல்லாத ஊர் ஒண்ணு இருக்குது. அந்த ஊர்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா கதவே இருக்காது. அந்த ஊர் பேரு சனி சிக்னாப்பூர்னு பேரு. சனி சிக்னாப்பூர். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்குது. அப்ப இப்ப இருக்குது, இப்பவே இருக்குது. அப்ப இப்பவும் அங்க கொஞ்சம் பேர் நாணயமா வாழ்ந்துட்டு வராங்க. வீட்டுகளுக்கு கதவே இருக்காங்க, எல்லா நேரமும் தொடர்ந்தே இருக்கும். சனி சிக்னாப்பூர் இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அப்போ அந்த காலத்துல எந்த பாண்டியன் இருந்தார்? அவர் பேர் என்னது? மலையத்துவஜ பாண்டியன் வாழ்ந்துன்னு வராரு. ஊரு நல்லா செழிப்பா வருது. செழிப்பா இருக்கும்போது என்ன பண்றாங்க? இப்போ இந்த பாண்டிய ராஜா வாழ்ந்துன்னு வராரு. இதை இப்படியே வச்சுங்க. குலசேகர பாண்டிய ராஜா வந்தாரு, மதுரையை கட்டினாரு, சாமி வந்தாரு, எங்க மக்கள் நல்லா இருக்கணும்னு கேட்டாரு, குழந்தை பிறந்தது. அவர் பேர் என்ன? மலையத்துவஜ பாண்டியன் வந்தாரு, நாட்டை செழிப்பா பாத்துக்கிறாரு. மக்களுக்கு வியாதி கிடையாது, கூட்டு கிடையாது. மக்கள் போதுன்றதோட வாழ்ந்தாங்க. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்டா சொன்ன கருத்து. ஏன் ரிவைஸ் பண்றேன்னா, இந்த கொட்டாய் விட்டவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்றேன். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு போனாலும் சரி, ஓகேப்பா, இது மேல கொஞ்சம் ஓகே, நான் பிடிச்சிக்கிறேன்பா, உன் கூட வரம்பா. இப்படி இருந்துனே இருக்கும்போது கந்தர்வர்கள்னு உங்கள்கிட்ட போன தடவை சொன்னேன். கந்தர்வர்கள்னு என்னன்னா மனுஷ ஜென்மத்தோட கொஞ்சம் நல்ல ஜென்மங்கள். இப்ப மனுஷனா இருந்து நீங்க இப்ப நிறைய பூஜை எல்லாம் பண்றதும், இப்ப இந்த பையன் பாருங்க, இப்ப பயங்கர பக்தியா இருக்கிறான். இவன் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா தேவர்களா போலாம், இல்ல கந்தர்வர்களா போலாம். தேவர்களுக்கு முன் பதவி, கந்தர்வர்கள் பதவி. உங்களுக்காக இதை திருப்பி சொல்றேன் நான். தேவர்களுக்கு முன்னால இருக்கிறது கந்தர்வர்கள்னு பேரு. இந்த பெண் என்ன செய்து பார்வதி மேல ரொம்ப நாட்டமா இருக்கான். அது பேர் என்னன்னா, அந்த பொண்ணு பேர் என்ன? வித்யாவதினு பேரு. இத புராணத்துல விச்சாவதினு எழுதியிருப்பாங்க. வித்யாவதின்ற பேர் மருவி விச்சாவதினு ஆயிடுது. அவங்க அப்பா பேர் விச்சாதரன். விச்சாதரன் போய் அந்த பொண்ணு போய் கேக்குது, அப்பா எனக்கு இந்த மாதிரி பார்வதி மேல ரொம்ப மோகமா இருக்குப்பா, நான் சக்தி தேவிய பார்க்கணும்பா, நான் சக்தி தேவிட்ட போய் சேரணும்பா, அதுக்கு என்னப்பா வழி? அவங்க அப்பா என்ன பண்றாரு? விச்சாதரன் என்றவர் முனிவர். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா கந்தர்வர்கள் என்னும் போது எப்படி? தேவர்களுக்கு கீழே யாரு? முனிவர்கள். முனிவரோட பொண்ணு போய் இதுவரை கேட்காதவங்க கேளுங்க. நீங்க இதை ஒழுங்கா கேட்கலன்னா நான் பேசி இன்னைக்கு வேஸ்ட். விச்சாதரனோட பொண்ணு விச்சாவதி போயிட்டு அப்பா கிட்ட கேக்குது, என்னமா வேணும்? நான் பார்வதி தேவியை பார்க்கணுமான்னு கேக்குது. அப்பா அவர் என்ன செய்யறாரு? நீ பார்வதி தேவியை பார்க்கணும்னா சக்தி மந்திரம், எனக்கு நான் சக்தியோட மந்திரா ஒண்ணு உபதேசம் செய்யறோமா, அதை நீ கேளுமா, அதை கேட்டுன்னு போய் சொல்லுமா. சரிப்பா, நான் சொல்றேன்பா.
இத நான் கேட்டு நான் இது வந்து தவம் இருக்கணும்னா எந்த இடம் சிறந்த இடம் கொண்டு அப்பா கேக்குது. அப்பா சொல்றாரு அதை கேட்கணும்னா கடம்பவன காடு ஒண்ணு இருக்குது. அது எது? மதுரை. போன தடவை சொன்னல கடம்ப மரம் பண்ணுவாங்க. கடம்பவன காடுன்னு ஒண்ணு இருக்குது, அது பூமியில இருக்குதுமா, இங்க இல்லம்மா, நீ கீழே போனோம்மான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு நான் பண்ணுது, சரிப்பா நான் அப்படியே ஆயிடுறேன்பா, நான் அங்கேயே போயிடுறேன்பான்னு மதுரைக்கு வருது. மதுரையில தான் பொற்றாமரை குளம், கடம்பவனம், சொக்கநாதர் இங்கெல்லாம் இருக்கிற கோயில் பேர் என்ன? மதுரை. மதுரையில 3 சிறப்பு. என்னது? ஒண்ணு ஸ்தலம், இன்னொன்னு மூர்த்தி. ஸ்தல விருட்சம், மூர்த்தி, தீர்த்தம். இது 3. இப்ப தீர்த்தம் என்னது? பொற்றாமரை குளம். விருட்சம் என்னது? கடம்ப மரம். மூர்த்தி யாரு? சொக்கநாத பெருமான் என்கின்ற சுந்தரேஸ்வர கடவுள். எங்கேயுமே பார்க்க முடியாதான். இதுவரை எவ்வளவு தப்பு பண்ணிருந்தாலும் போய் சாமி தெரியாம பண்ணிட சாமி, என்ன விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருமா. மதுரையில போய் மன்னிப்பு கேட்க மதுரைக்கோட மண்ணை செருப்பு இல்லாம இறங்கி மெரிச்சு சொக்கநாதான் கூட்டிங்கனாலே போதும். சொக்கநாதர் தானா சொக்கி வந்து நிப்பாராம் பக்கத்துல. ஆமா, அந்த மாதிரி கோயில் அது. அது போன தடவை சொன்னேன், இந்த தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப அந்த பொண்ணு ஆசைப்படுது, கீழே இறங்கி வருது. எங்க வருது? மதுரை கோயிலுக்கு வந்து 1 வருஷம் தவம் இருக்குது. அந்த பொண்ணு பேரு இப்ப என்ன? வித்யாவதி என்கின்ற விச்சாவதி. இல்லையா? விச்சாவதி வந்து தவம் இருக்குது. எங்க வந்து தவம் இருக்குதுன்னா மதுரை கோயில்ல இருக்கிற சக்தி தேவி கோயில் ஒண்ணு இருக்குமா. குட்டி சக்தி தேவி கோயில் ஒண்ணு அந்த மதுரையில இருந்தா போய் பாருங்க. சக்தி தேவி கோயில் தான் ஃபர்ஸ்ட் இருந்துதான். அந்த சக்தி தேவி கோயில் கிட்ட அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு 1 வருட காலம் பார்வதியை தவம் இருக்குது. என்ன பண்ணுது? தவங்க வெறுமா தவம் இருக்கல. இப்ப இந்த அம்மா தவம் இருக்கிறாங்கன்னா பார்வதி நினைச்சு தவம் இருக்கிறாங்கன்னா பார்வம் பார்வதி நம்ம சொல்லாம பார்வதின்னு ஒரு குழந்தை வந்துட்ட மாதிரியும், அதை இவங்க முத்தம் கொடுக்கற மாதிரியும், அதை குளிப்பாட்டி விடுற மாதிரியும், அதுக்கு தலை சீவி விடுற மாதிரியும், அதுகிட்ட கொஞ்சற மாதிரியும் வெள்ளாடுற மாதிரியுமே தவம் பண்றாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. பூசலார நாயனார்னு ஒருத்தர் வந்து இருந்ததா உங்களுக்கு கதையெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். மனசுக்குள்ளேயே கோயில் கட்டணும், ஒரு சிவபெருமான் கோயில் கட்டணும். நீங்க அதை ஜஸ்ட் நாம மட்டும் வச்சீங்க. அத மாதிரி என்ன பண்ணுச்சா, போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட இவங்க என்ன பண்றாங்க, அந்த தேவி கிட்ட போயிட்டு யாரு விச்சாவதின்றவங்க தவம் இருக்கும் போது உடனே என்ன வருதா, தேவாப்பா உட்காச்சு உட்காச்சிக்க பாரு, இந்த மாதிரி உட்காச்சு 3 வயசு குழந்தையா வந்து மீனாட்சி அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. 3 வயசு குழந்தையா மீனாட்சி அம்மன் வந்து காட்சி கொடுக்குறாங்க. என்ன விச்சாவதி உனக்கு வேணும், எதுக்குதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுறன்னா, ஏன்னா அவ பண்ண தவத்துல 1 வருஷத்துல பார்வதி தேவியை மயங்கிட்டாங்க. மயங்கி போய் 3 வயசு குழந்தையா வந்து காட்சி கொடுக்கவே அவ சொல்றா, கந்தர்வ குலத்துல இருந்து நீ ஏன் இங்க வந்த? நீங்க பார்வதி கேக்குறாங்க, நீ அப்படியே போயிருக்கலாமே, மேல கைலாசத்துக்கு போயிருக்கலாமே, நீங்க வந்து அங்க என்ன பார்த்திருக்கலாமே, ஏன் இப்படி கீழே இறங்கி வந்தேன்னு கேக்குறாங்க. அவ சொல்றா, அங்க நான் போறதை விட நான் இங்க வர்றதுதாமா ரொம்ப சந்தோஷம் நடுறேன் சொல்லும் போது, இப்ப எனக்கு 3 வயசு குழந்தை, நீ வந்து இந்த ஜென்மத்தை விட்டுட்டு போயிடு, அடுத்த ஜென்மத்துல நீ உனக்கு நானு மனித பிறவி தரேன், நான் தரேன் மனித பிறவியா தரேன். அதுல இவளுக்கு என்ன பேருன்னா காஞ்சன மாலைன்னு பேரு. என்ன பேரு? இப்ப வித்யாவதின்றவங்க என்ன ஆயிட்டாங்க? காஞ்சன மாலையா ஆயிட்டாங்க. அப்ப நீ ஒரு சூரசேனன். இதெல்லாம் ஞாபகம் வச்சு, இவன் பேரெல்லாம் கேட்டா கோடி புண்ணியம். இது ஏன்னா இது பார்வதி வாயால வந்த ஒரு சோழ மகாராஜனோட பேரு சூரசேனன். இப்ப உட்காருப்பா. சூரசேனன் என்ற ஒரு சோழ மன்னனோட பெண்ணா போய் பிற, உனக்கு நான் பெண்ணா வரணும். என்ன வார்த்தை பாருங்க, உனக்கு பெண் குழந்தையா நான் வந்து பிறக்கிறேன் போனாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாண்டியனை பத்தி பேசினவங்க மலையத்துவஜ பாண்டியன் பத்தி பேசிட்டு வந்தாங்க. அந்த மலையத்துவஜ பாண்டியன் வந்து என்ன பண்றா, யார அவன் என்ன செய்யறான்னா, யார கல்யாணம் பண்ணிக்கிறான்? காஞ்சன மாலையை கல்யாணம் பண்ணிக்கிறான். காஞ்சன மாலைன்றவ அவளுக்கு எல்லாமே தெரியுமா, எல்லாமே தெரியுமா, எல்லாம் வேதம் தெரியும், சாஸ்திரம் தெரியும், எல்லாம் தெரியுமா. ஏன்? அவ சிவபெருமானோட வீட்டுக்காரமா பார்வதியோட குழந்தையா பிறக்கிறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியுமா, ஒண்ணு மட்டும் தெரியாதான். என்ன தெரியாதான்? எதிர்த்து பேச மட்டும் தெரியாதான். வீட்டுக்கார எதிர்த்து பேச மட்டும் அந்த காஞ்சன மாலைக்கு தெரியாதான். இல்லையா? இந்த காலத்துல
நம்ம அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். எது பேசாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேனே. திருவள்ளுவர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வாசிக்கின்னு கூப்பிட்டாராம். இங்க வா, இதை எடுத்துட்டு வந்து விசிறு இந்த சாப்பாடுன்னு. ஏன் இன்னாக்க கொஞ்சம் எடுத்து வந்து விசிறுனாராம். அவர் என்ன சாப்பிட்டு இருந்தாரா, பழையது சாப்பிட்டு இருந்தாராம். பழைய சாப்பாடு எடுத்து விசிறுனா நீங்க விசிறுவீங்களா? விளக்கு மத்தால் தானே வீசுவீங்க, விசிற மாட்டேன் நான் விளக்கு மத்தால் தானே வீசுவாங்க இல்லையா? பழையத சாப்பிட்டுன்னு பாசிக்கு இதை வந்து விசிறு, இது வந்து விசிறுனாராம். ஏங்கன்னு கேட்டது. ஏங்கன்னு அவங்க கேட்கலையா? அவங்க விசிறுன பிறகு பாத்தீங்கன்னா அந்த பழையதுல இருந்து ஆவி போச்சான். ஏன்? பத்தினி பெண் செய்யற ஒரு வேலையை சாமிக்கு செய்யற தொண்டுக்கு சமமா. அதனால பெண்ணோட சாபங்கள் நம்மளை விட, பெண்ணு நம்மளுக்கு ஏதாவது சாபம் கொடுக்குறாங்கன்னா அந்த சாபத்துல நம்ம தப்பிக்கத்தான் பார்க்கணுமே தவிர அந்த சாபத்துல இருந்து யாரும் தப்பிச்சு போயிட முடியாது. அதனால பெண்ணோட வார்த்தைகளும் பெண்ணோட செயல்களும் அவ்வளோ வந்து முக்கியமானது. அதுக்காக இதை உங்ககிட்ட சொன்னேன். இப்ப யாருக்கு வீட்டுக்காரமா போறான் அந்த பெண்ணு? யாருக்கு? மலையத்துவ பாண்டியனுக்கு காஞ்சனமாலா பெண் வீட்டுக்காரமா போறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறாங்க. 3 வருடமாவது குழந்தை இல்லைன்னு தினமும் போய் சாமியை போய் கும்பிடுறான். சொக்கநாதா ஒரு குழந்தை இல்லையே சொக்கநாதா அம்மாவும் கூப்பிடுறாங்க. இவ ஒரு பெண்ணா பிறந்து வந்துட்டதால என்னாச்சு, போன ஜென்மத்துல நடந்தது ஞாபகம் இல்ல. 3 வருஷம் கழிச்சு சாமி வரன்னு சொன்னது அவ முன்ன இருந்தாலே என்னவா இருந்தா, கந்தர்வ குலத்தில் இருக்கும் போது வந்து பார்வதி சொன்னது இங்க பூலக பெண்ணா இருக்கும்போது ஞாபகம் இல்லாதால அவ்வளவு அழுதுன்னு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்தா 3 வருஷம் அழுதுன்னு இருக்குது. அந்த காலத்துல அஸ்வமேத யாகம்னு ஒரு யாகம் செய்வாங்க. வேள்வின்னா நெருப்பு போட்டு யாகம் பண்றது. அதுல அந்த மாதிரி யாகம் செய்யறான். யார் செய்வா? ராஜா பேர் என்ன? சொல்லிக்கிட்டே அந்த பேரு மலையத்துவ பாண்டியன் வந்து யாகம் பண்றான். எல்லாரும் நல்ல திறமை உள்ள வேதியர் அந்த நாள் எல்லாரையும் கூட்டு பண்றான். அவன் பண்ணது லிட்டரா அவன் ஊத்துற நெய் மதுரை மாநகரம் பூரா புகையாகி போச்சான். அப்ப அவன் எப்படி யாகம் பண்ணிருப்பான்? ஒரு யாகம் பண்ணா குழந்தை பிறக்கல, 2 பண்ணா குழந்தை பிறக்கல, 3 பண்ணா குழந்தை பிறக்கல, பண்ணிக்கிட்டே போறான். 99 யாகம் பண்ணிட்டான். ராஜாவாச்சு, அவனுக்கு தான் சொத்து பத்தா அவனுக்கு கஷ்டம். ஊத்துறா டின்னா ஊத்துறா, இப்பதான் குழந்தை பிறகு 99 யாகம் பண்ணிட்டான். 100 அஸ்வமேத யாகம் யாரு பண்றானோ அப்ப அவன் மேல இந்திரனா ஆயிடுவான். இத நல்லா கேளுங்களேன். 100 அஸ்வமேத யாகம் யார் பண்றீங்களோ அவன் மேல செத்து போனா அவனுக்கு இந்திரன் பதவி கொடுத்துருவாராம் சுவாமி. மேல இருக்கிற இந்திரன் என்ன பண்ணிட்டான்? பயந்து போயிட்டான். ஏன்? இவன் 99 யாகம் பண்ணிட்டானே, 1 பண்ணிட்டானா நம்ம சீட்டு கிழிஞ்சிருவேன்னு பயந்துட்டான். மேல இருக்கிற இந்திரன் என்ன பண்ணா, யானையோட வந்துட்டான். நீல்ன்றா ராஜா பேர் என்ன? மலையத்துவஜா நீல். ஏன் சாமி, என்ன உனக்கு என்ன வேணும்? என்ன யாகம் பண்ற? நான் அஸ்வமேத யாகம் பண்றேன். ஏன்? குழந்தைக்காக அது செய்யக்கூடாது, அதுக்கு வேற யாகம் இருக்குது. என்ன யாகம்? புத்திர காமேஷ்டி யாகம். என்னது? புத்திரன்னா என்னது? குழந்தைன்னு அர்த்தம். புத்திர காமேஷ்டி யாகம் செய்டா, நிறுத்துடான்னு சொல்லவே அவன் குழந்தையை தேடி நிற்கிறவனாச்சா. சரி, இவன் நல்லதுக்கு தான் சொல்றான் பொழுதுன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டான், அந்த அஸ்வமேத யாகத்தை நிறுத்திட்டு 1 வார காலம் வீட்டுக்காரமா கூப்பிட்டான் கூட. யாரு அவங்க பேரு? நான் காஞ்சனமாலை ஆயிடுச்சு. முன்ன வித்யாவதியா இருந்தது, இப்ப காஞ்சனமாலை ஆயிப்போச்சு இல்லையா? காஞ்சனமாலை இங்க வான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நீர்ல போயிட்டு நீராடலாம். அங்க இருக்கிற குளத்துல நீராடி 2 பேரும் வேப்பல மாலை போட்டுக்கின்னு இதுல இருக்கிறதெல்லாம் போக வேப்பல மாலை போட்டுன்னு 2 பேரும் வந்து உட்கார்ந்தாங்க. புதுசா யாகம் ஆச்சு. 1 வாரம் யாகம் பண்ணானா, புத்திரகாமேஷ்டி யாகம் 1 வாரம் பண்ணானா ராஜா உட்கார்ந்து. பண்ணும்போது அந்த யாகத்துல எரியிற நெருப்பு வலப்பக்கம் சுழிவிட்டு அரிஞ்சுதான். எப்பவுமே நீங்க இங்க யாகம் பண்ணாலும் நீங்க உட்காந்துக்கிற வலப்பக்கமா நெருப்பு எரிஞ்சதுன்னா அது சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு, அந்த யாகத்துக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க. ஆமா, யாகம் 1 வாரம் செய்யும் போது ராஜாவோட தோள்பட்டையும் இந்த கண்ணு உங்க காது துடிக்குதான். ஏன்? கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேசுன்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுக்கிறீங்களா? அத மாதிரி கண்ணு வலது கண்ணு தானா ராஜாவுக்கு துடிக்குதான். என்னமோ ஆக போகுதுன்னு சாமி தெரிஞ்சு போச்சு. அம்மாக்கு
இடப்பக்கம் கண்ணு துட்டிக்குதான். யாருக்கு? காஞ்சன மாலைக்கு. பேரெல்லாம் சொல்லணும் திருப்பி. காஞ்சன மாலைக்கு துட்டிக்குதான். 2 பேர் குத்து ஒட்டிக்கும் போது அந்த 3 வயசு குழந்தை ஒண்ணு அப்படியே அந்த நெருப்புல இருந்து ஏச்சி வந்து குட்டியோண்டு மீனாட்சி அம்மனா குட்டியா நல்லா கட்டையா ஓட்டி வந்து நீ இன்னுக்குச்சான். 1 வாரம் கழிச்சு ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நமக்கு குழந்தை வந்து போச்சுன்னு. அம்மாவுக்கு குழந்தை வந்து போச்சுன்னு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்? அவங்க பார்வதியே எனக்கு வந்து குழந்தையா வரணும்னு சொல்லி வேண்டனவங்க. அப்ப முன் ஜென்ம ஞாபகம் வருது. ஐயோ சாமி பண்ணிட்டாங்களே ஒண்ணு ஓடி போய் காஞ்சனமாலை என்ன பண்ற, ஆறு தழுவிய குட்டி அண்டியா நீங்க அங்க குழந்தை நீங்க எப்படி செய்வீங்க? அத மாதிரி செய்யறான். ராஜா அங்க என்ன பண்ற, காட்டு என்கிட்ட கூட தூக்கி கொஞ்சம் போது குழந்தைக்கு 3 மார்பகம் வந்துருச்சு. 3 மார்பகம் வந்தது. என்ன செய்யறான், ஆனந்தமா சிரிச்சுன்னு இருந்த ராஜா என்ன பண்ணிட்டான், அழுகை கண்ணீர் விட ஆரம்பிச்சான். ஆனந்த கண்ணீர் விட்டு இருந்த ராஜா அழுகை கண்ணீர் விட ஆரம்பிச்சுட்டான். ஏன்? ராஜாவுக்கு குழந்தைக்கு 3 மாறு இருக்குதுன்னு ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு போவானே, அசிங்கமா பேசுவானேன்னு ராஜாவுக்கு மனசு கேட்க போச்சு. சாமி விடுவாரா? மீனாட்சி அம்மா வந்தாங்களே விட்டுருவாங்களா? அசிரியர் வாக்கா சொன்னாராம், மலையத்து வச்சா இது ஒரு தெய்வ குழந்தைடா, இது சாதா பெண்ணு கிடையாது, இது ஒரு தெய்வ குழந்தை. இத பத்தி நீ கவலைப்படாத. அதுக்கு திருமணமாகும் வயசுல அதோட கணவன் ஒருத்தன் அதை என்னைக்கு கண்ணால் இத பாக்குறானோ அன்னைக்கு அதுக்கு அந்த 3வது மார்பகம் மறைந்து விடும்னு சொல்லிட்டு போயிடுச்சான். ராஜாக்கு செம சந்தோஷம். போடா டேய். அந்த நேரத்துல ராஜா கிட்ட சுமதின்னு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. நீங்க ஏதோ சுமதினா பொம்பளை பேருன்னு வச்சுக்காது, சுமதின்னு கூப்பிட்டாராம் ராஜா. ராஜா பேரு என்ன? மலையத்துவஜ பாண்டியன் கூட்டானா. சுமதி, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ, எல்லா சிறைச்சாலையும் திறந்து விடு, கஜானாவெல்லாம் 5 நாளைக்கு திறந்து விடு, வட்டி யாருக்கிட்டையும் வாங்காத, மக்களுக்கு எல்லாம் வாரி கொடு, எல்லாரையும் கூட்டி இன்னைக்கு சாப்பாடு போடு எல்லாரும் 10 நாள் 20 நாள் ஊர் மதுரையே கொண்டாட்டமா இருந்தா. என்னைக்கு? மீனாட்சி அம்மன் வந்து பிறந்த நாள். ஆனா மீனாட்சி அம்மன் இப்ப பேர் கிடையாது. எப்படி என்ன பேருன்னா தடாதகைன்னு பேரு. அந்த குழந்தைக்கு என்ன பேரா? தடாதகை. தடாதகைனா எந்த விதமான தடைகளையும் நீக்கி அருள் செய்பவள்னு பேரு. அப்ப அந்த மீனாட்சி அம்மனை நீங்க போய் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டம் தான் வெளியே வர முடிய பொழுது தூக்குதான் வாங்கிட்டு சாவனம் பொழுதுனா நேரம் மதுரைக்கு போகல. நான் சொல்றேன், இவ்வளவு நாள் நான் வந்து பேசுறேன், அந்த பேச்சுக்காக நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலம் சாமி மதுரை மீனாட்சி அம்மன் கொடுத்தே தீர்வான். இது வந்து தெய்வத்தின் மேல் சாட்சி. ஏன்னா இப்படி எல்லாம் சாமி வந்த சாமி நமக்கு செய்ய மாட்டாளா? நமக்கு செய்யதான் நிக்கிறான். அதுக்கு தான் போன தடவை சொன்ன மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடையவள். மீன் செத்தா கூட கண்ணை திறந்துட்டே தான் இருக்கும், தூங்காது, கண்ணை மூடாது, கண்ணாலே ருச்சிய பொறிச்சிடும், கண்ணாலே சாப்பாடு கொடுத்துருமா. அதனால மீன் ஆட்சி. அங்கையர் கண்ணின்னு வச்சாங்களாம் சாமி. எப்ப அந்த குழந்தைய கட்டி பிடிக்கும் போது அங்கையர் கண்ணின்னா மீன் மாதிரி கண்ணு இருக்கு இந்த குழந்தைக்குன்னு. கயல் கண்டி. அம்முன்னா அழகு, கயல்னா மீன் போன்ற கண்களை உடையவளா அங்கையர் கண்ணி அம்மான்னு கூப்பிட்டாங்களா. யாரு? காஞ்சனமாலை. என் கூட வரீங்க, என் கூட என் கதையை நல்லா கேக்குறீங்கன்னா நீங்க இந்த பேரெல்லாம் திருப்பி சொன்னாதான். மம்மு மாதிரி இப்படியே மறைச்சு பைத்தியம் முடிச்ச நேரம் நம்ம உட்காந்துட்டோம்னா புரியலன்னு அர்த்தம். ஏதோ இதுல குழப்பம் இருக்குதுன்னு எனக்கு ஒரு மாதிரி எச்சல் ஆயிடும். என்னடா இது எதுவுமே தெரியல போல, சரி அதை விட்டுடுங்க, உங்க பேச எனக்கு வேணாம். அப்போ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுது, இந்த குழந்தை என்ன செய்யுது, அட்டகாசமா வருது. சின்ன குழந்தை ரொம்ப தெய்வீகமா இருக்குது, எல்லாத்தையும் கத்துக்குது. ஆடல் பாடல், கத்தி சண்டை, குத்து சண்டை, கோல் சண்டை எல்லாம் கத்துக்குது. எல்லாம் கத்துக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா பாண்டிய நாடுன்ற பேரு என்ன ஆயிடுதுன்னா கன்னி நாடுன்னு ஆயிடுது. என்னது? கன்னினா என்ன அர்த்தம்? திருமணமாகாத பெண்ணுன்னு அர்த்தம். பெண்ணு வந்து இந்த நாடையே வந்து ரொம்ப சீர சிறப்பா பாக்குறதால கன்னி நாடுன்னு பேர் வந்துடுது. இது என்ன செய்யுது, இந்த பெண்ணு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும்போது காஞ்சனமாலை என்ன சொல்றாங்க, பெண்ணு பெருசாயிட்டாங்க கொஞ்சம், அவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்றாங்க. என்னன்னு தெரியுதுன்னு முடி சூட்டுதல் வந்து செய்யணும்னு சொல்றாங்க. சோ அவங்க மீனாட்சி அம்மன் ஆச்சு. அவங்களுக்கு எப்படி இருக்கும், வானத்திலிருந்து தேவர்கள்லாம் வந்து அக்ஷதை போட்டாங்களாம். வானத்திலிருந்து
தேவர்கள் எல்லாம் வந்து அட்சதை போட்டு இவங்களுக்கு யாருக்கு அவங்க பேர் என்ன தடாதகைக்கு முடிசூட்டு விழா நடக்குது மதுரையில. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கொண்டாட்டமாக சாமிக்கு முடிசூட்டு விழா நடக்குது. எல்லாம் நடக்குது மதுரையில இருந்து. இவ ரொம்ப கெட்டிக்காரச்சு அந்த பெண் இருக்கிறதால என்ன செய்யறா, எல்லா லோகங்கள் பூலோகத்துல இருக்கிற அரக்கங்க அசுரங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டுறா. ஒரு லோகமா அங்க இருக்கிற துன்பங்களை நீக்கினே போறா. யாரோட அனுகூலத்தால செய்யறா, சிவபெருமான் மேல இருந்து அனுகூலம் பண்றார் அந்த பெண்ணுக்கு. அதனால அது எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு போகுது. இங்க இருந்து ஒரு லோகமா போகும்போது என்ன செய்யுது, கடைசி எங்க போகுது, கைலாயத்துக்கு போகுது. நேரம் கைலாயத்துக்கு போய் நந்தி உட்காந்து கட்டா புட்டா என்னது அண்டிக்கும் போது சிவகனெல்லாம் ஏற்றி ஓடுது. யார் வந்துக்கிறான்னு தெரியல. ஏன்னா நந்தி உட்காந்து ஏந்திரிச்சு போவது அதிகமா கத்தியும். சாமி அப்பதான் பாக்குறாரு, யார் அது, ஐயோ இதுக்கு நம்ம பாவம் பார்த்தது, இதுக்கு நம்ம இதுக்கு டெய்லி கொடுத்தது மேல வந்துச்சான்னு சொல்லிட்டு சிவபெருமான் இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சு நேரம் போகும்போது இப்படி ஒருத்தர் வந்து நின்றாராம். நிக்கும் போது இப்படி பார்த்தது பாருங்க, கூட யார் போனதா, சுமதி போனாராம். சுமதி சொன்னாராம், தடாதகை நீ உங்க அப்பா என்கிட்ட சொல்லி இருக்காரு, நீ கட்டிக்க போறவன பார்க்கும் போது உனக்கு மூன்றாவது இது போயிடுங்க. இந்த பெண்ணு சிவபெருமான போய் பார்த்துட்டு பாருங்க, நேருக்கு நேர் கண்டு பார்க்கும்போது மூன்றாவது மார்க்கம் மறைந்தது. அப்ப சுமதி சொன்னானா, இது பத்தி நீ கவலைப்படாத, நீ கட்டிக்க வேண்டிய ஆள் இவருதான். ஏன் யாரா சொன்னா, அசீரியர் நீ பிறக்கும் போது சொன்னது, நீ கட்டிக்க வேண்டியவர் சிவபெருமானதான். இவருதான் உன்னோட சொல்லும் போது அவ்வளவு வீரப்பெண் என்ன பண்ணுச்சான், அப்பவே பாருங்க, அப்பவே கைலாயத்துல வந்து வெக்கப்பட்டு கட்டவரல கீழே தேய்ச்சுதான். பார்வதி கட்டுப்பட்டு நின்னுடுச்சான். நிக்கவே சுவாமி சொன்னாராம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இடம் இது கிடையாது, மதுரைக்கு இறங்கி போ, கீழே மதுரைக்கு இறங்கி போ. அங்க சோமவாரம் நன்னாள்னா திங்கக்கிழமை, அங்க சோமவாரம் நன்னாளுல காலையில் 9 மணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு கரெக்டா 9 மணிக்கு சுவாமி போயிட்டு இறங்கி மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ண இடம் மதுரை. இத உங்ககிட்ட சொல்றதுக்கு போன வாரம் என்ன சொன்னா, மதுரையில மீனாட்சி அம்மனை பத்தி திங்கக்கிழமை அந்த சோமவாரத்துல அவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்கன்றத பத்தி உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. சரி, இப்ப நான் போன வாரம் சொன்ன கதையும் இந்த வாரம் சொன்ன கதையும் பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம்னு ஒரு கதை. சாமியோட 64 திருவிளையாடல்களையும் இத சொல்லிட்டு தான் நான் இதை உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக சொல்றேன். 64 திருவிளையாடல்களையும் சாமி கிட்ட வந்து அம்மா கேக்குறாங்களாம், ஏங்க இந்த மாதிரி நிறைய திருவிளையாடல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களாமே, எனக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ முருகர் வந்து பார்வதி மேல மடியில உட்கார்ந்து இருக்கு. சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் செய்யறாரு. இந்த 64 கதையும் என்ன கதைய, திருவிளையாடல் புராணத்தை பார்வதிக்கு சிவபெருமான் சொல்றாரு. பார்வதிக்கு தான் சொல்றோம்னு நினைச்சு என்ன பண்றாரு, சொல்லிட்டாரு. உட்கார்ந்து இடுப்புல உட்கார்ந்து முருகர் அதை என்ன பண்ணாரு, கேட்டுப்பட்டார். சொன்னது ரிட்டர்ன் வருமா, பார்வதியும் கேட்டாங்க, முருகர் குழந்தையும் கேட்டுக்கிச்சு. முருகருக்கு தெரியும்ன்றத பெரிய பக்தனான அகத்தியருக்கு தெரிஞ்சு போச்சு, முருகன் கேட்டாங்க. சிவபெருமான் பார்வதி சொல்லியிருந்த அகத்தியர் தூரமா உட்கார்ந்தாரு, கிட்ட குழந்தை உட்கார்ந்தது. குழந்தைகிட்ட போய் கேட்டாரு, குழந்தை நீ உங்க அப்பா சொன்னாரு, உங்க அம்மாட்ட நீ கேட்டுட்ட, எனக்கு சொல்றியான்னு கேட்டாரு. எனக்கு சொல்றியா, அது நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்றியான்னு. முருகர் என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அகத்தியருக்கு முருகர் சொல்லிட்டார். அகத்தியருக்கு முருகர் சொல்லிட்டார். அப்போ அங்க இருந்த பரஞ்சோதி மாமுனிவர் என்றவரு இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்டு செய்யுளா எழுதிட்டார். செய்யுள் மக்கள் கிட்ட போய் சேரல. அதனால அகத்தியரோட வாயால முருகர் பெருமான் சொல்ல இந்த மாதிரி கதையா வந்து போச்சு. கதை இது திருவிளையாடல் புராணம். இதுல என்னன்னா சாமி இது வரைக்கும் எங்களுக்கு போயிருக்கு, உங்களுக்கு என்ன போயிருக்குதுன்னா, கருப்பு யானையா பிறந்து அயராவத நல்லூர்ல ஒரு யானை போய் சாமி கிட்ட சேர்ந்தது இல்லையா, போன வாரம் சொன்ன இல்லையா. பேர் என்ன, அந்த ஊர் பேர் என்னது, ஐராவத நல்லூர். சாமி பேரு ஐராவதேஸ்வரர். ஐராவத தீர்த்தம்னு சொன்ன கோலம் ஒண்ணு அந்த யானை நோண்டிச்சுன்னு சொன்ன இல்லையா. அந்த இந்த திருவிளையாடல் புராணத்துல வர கதை அது ஒண்ணு, அப்புறம் மீனாட்சி அம்மனோட கதை இது ஒண்ணு. இதெல்லாம் இந்த திருவிளையாடல் புராணத்துல தான் வருது.
இதெல்லாம் சிவபெருமான் சொல்றாரு. நீ நீ என்னை எப்படி பெருமாடி வந்து சேர்ந்த, இத மாதிரி ஒரு பாண்டியனோட பையனை கட்டிக்கின, உன் பேர் அப்ப காஞ்சன மாலையா இருந்தது, அப்புறம் குழந்தையா வந்த, உங்க அம்மா பேரு காஞ்சன மாலையா இருந்தது. சரி, இப்ப காஞ்சன மாலை வந்து இப்ப அந்த குழந்தைய பெற்றதால வந்து காஞ்சன மாலைன்றவங்க என்ன போஸ்டுக்கு வந்தாங்க? மாமியாரா வந்தாங்க. சிவபெருமானுக்கு மாமியார் காஞ்சன மாலை. எல்லாம் தூங்குறவங்க கொஞ்சம் ஏந்துருங்க, தூங்கண்டு போதும். காஞ்சன மாலை சிவபெருமானுக்கு மாமியாரா வந்துட்டாங்க. மலையத்து வச்ச பாண்டியன் என்னவா வந்தான்? மாமனாரா வந்தான் இல்லையா? சரிடா, எப்படா நீ பாட்டு உட்காந்து வார வாரம் டூப் பண்ணிக்கிறது தான் உன் வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலையன்னு பேர் இவனுக்கு. மலையத்து வச்ச பாண்டியன் என்கின்ற மலையான்னு பேரு. எதுல சாமி வருது இதெல்லாம்? ஏன் போய் புளிவிட்டு போறீங்க வந்து கேட்டீங்கன்னா, இது 2 பாட்டுல வருது. 2 பாட்டு என்னன்னா, மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் ஆடி. மலையானுக்கு பிறந்த பொண்ணு தானே தடாதகை, அதுதானே பார்வதி, அதுதானே மீனாட்சி. பாத்தீங்களா? ஓ, இது ஒரு பாட்டாச்சா? 2வது பாட்டு ஒன்று சொல்லட்டுமா? ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீ, வாச மலரலாம் ஆனாய் நீ, மலையான் மருகனாய் நின்றாய் நீ. மலையானோட மருமகனா, அது மலையான் மருகனாய் நின்றாய் நீ. சாமி புகழ்ந்து திருநாவுக்கரசர் பாடுறாரு. எங்க பாடுறாரு? 2 பாட்டும் திருவையாறுல பாடுறாரு. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீ, வாச மலரலாம் ஆனாய் நீ, மலையான் மருகனாய் நின்றாய் நீ, பேச பெரிதும் இனிதாய் நீ, பிரானாய் அடி என் மேல் வைத்தாய் நீ, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீ, திரு ஐயாறு அகலாத செம்பர் ஜோதி பாடுறாரா. அப்புறம் மாதர் பீரை கண்ணியார் வேகமா பாடலாமா? மலையான் மகளோடும் பாடி போதோடு நீ சுமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவேன், யாரும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போதே காதன் மடப்பிடியோடு கலிது வருவன கண்டேன் அவர் திருப்பாதும் கண்டறியாதென கண்டேன் அவர் திருப்பாதும் கண்டறியாதென கண்டேன். போதுமா? இப்ப இந்த 2 பாட்டிலையும் என்ன பண்றாங்க? ரப்பர் ஸ்டாம்ப் போடுறாங்க. மலையான் என்றவன் தான் சிவபெருமானுக்கு மாமனார். அப்ப சிவபெருமான் சிவனார் இங்க வந்து சொல்லும் போது கேட்கல சாமி, எல்லாரும் கும்பிடுறாங்க, எனக்கு வரலன்னா நைஸா வந்து என்ன பண்ணணும்? என்ன பேரை கூப்பிடணும்? மலையத்து வச்ச பாண்டியா மாப்பிள்ள தானே நீ, ஏன்னா நான் சொல்றேன் கேட்க மாட்டேன்னா டக்குன்னு பாப்பாரு. ஏன் மாமனார் பேரை எவ்வளவு சொல்றான்னு கேட்பாரு இல்லையா? சாமி அப்படிதான் கிராஸ் ரூட்டுக்கு போனோம். இல்லைன்னா பார்வதியோட பழைய பேர் என்ன? தடாவா? தடாதகை. 4 பேர் கூட என் வீட்டுக்காரனோட இன்னொரு பேரை செய்து என்னடா யார் நீ கூப்பிடுறான், யாரா கூப்பிடுறான்னு பாப்பாரு. இத மாதிரிலாம் பண்ணணும். தடாதகைன்னு பேரு. காஞ்சன மாலையை கூட்டா மாமியார் பேரை கூப்பிட்டாங்களே, யாரா இவன் பாப்பாரு. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணு திறக்காத சாமி. உங்களுக்கு டக்குன்னு கண்ணு திறந்து வேண்டிய வேலையை ஈஸியா முடிச்சுட்டு போறோம். நான் உங்களுக்கு இப்ப தாக்குதார் ஆபீஸ்ல எப்படி வேலையை முடிச்சுக்கலான்ற மாதிரி இங்க உள்ள எப்படி வேலையை முடிச்சுக்கலாம்னு உங்களுக்கு வேகமா சொன்னேன். ஓகேவா? இப்போ அகத்தியரை வந்து கேட்டாருன்னு சொன்ன யாரு? சிவபெருமான் பார்வதிக்கு சொல்ல, பார்வதி முருகனுக்கு சொல்ல, முருகன் அகத்தியருக்கு சொல்றான். அகத்தியர் வாயில இருந்து எதுவுமே வராது. ஏன்? ஒரு சில பேர் பாருங்க, நான் இங்க யாராவது குள்ளமா இருக்கிறீங்கன்னா நக்கல் பண்றேன்னு நினைக்கூடாது. குள்ளம் சரியானது எதையும் சொல்லாதுன்னு நீங்க கேட்டுக்கிறீங்களா? கல்லூரி நம்மளும் குள்ள இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறதுதான், நான் பேசல. இதெல்லாம் நீங்க அந்த மாதிரிலாம் பேசுவீங்க இல்லையா? அகத்தியர் இவ்வளோண்டுதான் இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட யாரும் போறதுக்கு கொஞ்சம் அஞ்சுவாங்க, ஏன்னா ஏதாவது சூழ்ச்சி பண்ணிடுவாரு. அப்போ இந்த மாதிரி சித்தர்கள் முனிவர்கள் சேர்ந்து காசி மாநகரத்துல ஒரு வேள்வி பண்ணாங்களாம். வேள்வினா யாகம், பெரிய யாகம். எதுக்காகனா அவங்களுக்காக கிடையாது. அந்த காசி மாநகரம் நல்லா செழிச்சு உலகமே நல்லா, உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்காக ஒரு யாகம் பண்ணாங்களாம். அந்த யாகத்தில் இருக்கிற 7-8
முனிவர்கள் என்ன பண்ணாங்க, யாகம் முடிச்ச உடனே ஒரு யாகம் பண்ண பிறகு அந்த யாகத்துல இருந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அண்டை யோசிச்சு பாருங்க. போன தடவை சொன்ன துர்வாச முனிவர் யாகம் பண்ணாரு, அந்த வேள்விக்கால ஒரு தாமரப்பூ வந்தது, ஒரு பல ஒரு சிவலிங்கம் வந்தது, அதுல இருந்து ஒரு தாமரப்பூ வந்தது. அதை எடுத்துட்டு போய் இந்திரனோட யானைக்கு கொடுத்தா, யானையோட மத்தக அந்த மண்டை 2ஆம் வீதியில வச்சான், யானை தூக்கி போட்டு மெச்சிச்சு, சாபம் கொடுத்தாரு. ஐராவத நல்லூர், ஐராவதம், ஐராவணேஸ்வரர் வந்த கதை இப்படிதான் இல்லையா? அப்ப அதை இது இப்ப லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்றவங்களுக்கு லிங்க் ஆகும். லிங்க் எதுவுமே லிங்க் பண்ண போறோம், எதுவுமே கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ இப்போ என்ன சொன்னோம், அகத்தியர் கூட 7-8 பேர் சேர்ந்து யாகம் பண்றாங்க. இந்த யாகம் பண்ண பிறகு அந்த 7-8 பேர் சும்மா இருப்பாங்களா? வேள்வி பண்ணதுக்கு எங்களுக்கு இந்த தடவை ஒரே ஒரு வரம் தான் வேணும். அந்த வரம் என்னன்னா, இந்த திருவிளையாடல் புராணம் மக்களுக்கு போய் சேரணும். ஏன்? இந்த வேள்வி மக்களோட நன்மைகளுக்காக பண்ணோம். அந்த நன்மை எதுவும் வேண்டாம், அதுக்கு பதிலா திருவிளையாடல் புராணம் மக்கள் கிட்ட போய் சேரட்டும்னு சொல்லி யாகம் பண்ணிட்டு அகத்தியர் பெருமான்ட்ட செய்தி போகுது. அது இருக்கிற பாருங்க, 3வது நாள், 2வது இருப்பாரு, ஃபர்ஸ்ட் தான் அவரு தான் இருப்பாரு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் இருக்காரு பாருங்க. அகத்தியர்கிட்ட போய் செய்ய பாருங்க. இப்ப இவங்க வீட்டுல ஒரு செய்தி இவங்க வீட்டுக்காரட்ட சொல்லணும். நீங்க எல்லாம் போய் வந்து பேசுறீங்களா, இவங்க கிட்ட போய் பேசுவீங்க. அம்மா அம்மா இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரட்ட செய்தி சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயமா இருக்குது, கோடி கிட்ட போறது, திட்ட போறேன்னு பயமா இருக்கு. இவங்க மூலியமா சொல்லி இவங்க அவர் சாப்பாடுக்கு போய் சாப்பிட்டு சாயப்போது வேற ஒரு விஷயம் என்ன சொல்லு அந்த மாதிரி கேட்கறல்ல. அதை போல யாகம் முடிச்ச பிறகு எல்லா முனிவரும் சேர்ந்து பதமா, ஐயா இந்த வேள்விக்கு பரிசா ஒண்ணுதான் வேணும். எதுக்குப்பா? மக்கள்லாம் நல்லா இருக்கணும் தானே ஐயா வேள்வி பண்ணது. ஒண்ணு மக்களுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? திருவிளையாடல் புராணம்ன்றது கேளுங்க. முருகர்கிட்ட கேட்டு நீங்களே வச்சுக்கிறீங்களே, நீங்க வச்சுக்கிறீங்கன்னா போது இது மக்களுக்கு போய் சேரணும் சுவாமின்னு சொல்லு. அதுக்கு எந்த முனிவரை சூஸ் பண்ணா, சூதக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அது பேர் என்ன? சூதக முனிவர் மூலியமா அவரை இறக்கி விட்டு, சூதக முனிவர் அகத்தியருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பக்தியில அகத்தியருக்கு கிட்ட போறவர். அதனால சூதக முனிவர் வாயால சொல்லி அகத்தியர் இந்த பூமிக்கு சூதக முனிவர் மூலியமாக கொடுத்ததுதான் இந்த திருவிளையாடல் புராணம். இந்த திருவிளையாடல் புராணத்துல வர ஒரு கதையும் ஒரு ஸ்பூன் தேனுக்கு சமம். அதை அழகா சொல்லணும், இந்த மாதிரி விவரிச்சு சொல்லணும். சொன்னா உங்களுக்கு ஈஸியா எழுந்துடும். அப்ப திருவிளையாடல் புராணம் அடுத்தவர் விடக்கூடாது, வேற கதை வரும் நீங்க வர மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்காக தான் திருவிளையாடல் புராணம் எப்படி வந்தது, குலசேகர பாண்டியன் மதுரை கட்டினது, யானை கதை, இன்னைக்கு மீனாட்சி அம்மா வந்த கதை, எல்லாத்தையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நல்லது. நம சிவாய. தெரிஞ்சு சொல்றோம்.